ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி 27 நவம்பர் 2024 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். கவுன்சிலிங் டென்டேட்டிவாக, அதாவது நடத்துவேன் அப்படின்னு டென்டேட்டிவாக கவுன்சிலிங்கை எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 2025 சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜூன் 9 எக்ஸாம், அக்டோபர் 28 ரிசல்ட். இப்போ சிவி வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது முடிஞ்சு மெமோ வரணும். மெமோவுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லி மட்டும் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெமோ பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 இருந்து 30க்குள்ளே, அதாவது அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் தான் டிசம்பரில் அந்த மெமோ வரும். அந்த மெமோவில் தான் இப்போ நம்ம விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கம்யூனல் ரேங்க், அப்புறம் ஓவரால் ரேங்க். இந்த ரேங்க் எல்லாம் ரீஆர்டர் ஆகும். ஏன்னா வச்ச சர்டிஃபிகேட்டுங்களில் திரும்ப யாராலும் அப்டேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது, மிஸ்டேக்குன்னா சப்மிட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். இல்லை வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, என்கிட்ட சிஓஏ இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ விற்க முடியாது. ஏன்னா கம்பல்சரியாக எல்லாருமே அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டும் சிவியில் வைக்கணும். அந்த மாதிரி பிரச்சனையினால் அவங்களுக்கு சிவி வராமல் போயிருக்கலாம். அப்படி போனவங்களெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு அவங்க மெமோவில் அவங்க ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்க ஒரு டேபிளை கொடுப்பாங்க. அந்த டேபிளில் எத்தனாவது வரிசை, 18வது டேபிளில் 21வது ஆளாக உட்காருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு விட்டு 15 30க்குள்ளே டிசம்பர் மந்த் கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் அப்போ கொடுத்தா தான் ஜனவரியில் அவங்க நடத்த முடியும். அதாவது டென்டேட்டிவாக ஜனவரின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் டிசம்பரில் சொல்கிறேன். ஒருவேளை இது பிப்ரவரி ஆச்சுன்னா ஜனவரியில் மெமோ வரும். புரியுதுங்களா? இப்போ இவங்க ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் போய் செலெக்ஷன் ஷெடியூலில் நீங்கள் ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது tnpsc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இதில் இருக்குது பாருங்கள் செலெக்ஷன் ஷெடியூல், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செலெக்ஷன் ஷெடியூலை கிளிக் பண்ணுங்கள். இதில் குரூப் 4 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். குரூப் 2 குரூப் 2A கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூ, குரூப் 1C, குரூப் 4 இங்கே இருக்குது பாருங்கள். குரூப் 4 2024 உடைய ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். அதனால தான் 1/2024 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பப்ளிஷ்ட், ரெண்டாவது ரிசல்ட் பப்ளிஷ்ட். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எங்கே பார்க்கலான்னா இங்கே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிவி, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆர் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 2025. அதனால் நிறைய பேர் பல கனவுகளோடு காத்துட்ருக்கீங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன், பல பிரச்சனையில் இருப்பீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. ஜனவரியில் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். ஏப்ரலில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.